இன்னைக்கு மாலையில் நான் உங்ககிட்ட பேச போறது ஸ்டாஃப் அண்ட் ராட். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதற்கு பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ், நிறைய இதற்கு விளக்கங்கள், அர்த்தங்களை அநேகர் போதகர்கள் பிரசங்கித்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறது the staff and rod. Your staff and rod, they comfort me. அவைகள் என்னை தேற்றும். என்னது செய்யும்? சுமப்பது அப்பா வேலை, தேற்றுவது அம்மா வேலை. புரியலையா உங்களுக்கு? சுமப்பது தேற்றுவது. அதான் இயேசு சொன்னார், நான் போறேன் அம்மாவை அனுப்புறேன்னு. நான் போறேன் அம்மாவை அனுப்புறேன்னு ஒரு ஆமேன்னு சொன்னார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உங்களை தாய் போல அரவணைக்கிறார். என்னதான் அப்பா வீட்டுக்குள்ள பெல்ட் எடுத்து அப்பப்ப சாத்த வந்தாலும் உங்க அம்மா அப்படி பண்ணுவியா, உட்காரு, ஒரே சாட்டை. அப்பாவுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? அவர் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்பா கோபப்பட்டாரு வச்சுக்கோ. அம்மாவுடைய வேலை, the work of a mother is to comfort her children. His staff does it. அவருடைய கோல் என்னை தேற்றும். சரி, இந்த கோலை எதுக்கு நான் உங்ககிட்ட பேச வரேன்னா, இந்த கோல்ல ஒரு பெரிய ரெவலேஷன், ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்கிறது. Are you ready for the word? Bless you அக்கா, உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தையை புடிச்சிட்டீங்கன்னா போதும், உச்ச கட்டத்துக்கு பெறுவீங்க. வச்சுக்கோங்க, ஆசீர்வதிக்கிறேன். வச்சுக்கோங்க. எங்களுக்கு அப்புறம் நாங்களும் வந்திருக்கோம்ல கிளம்பி, வச்சுக்கோங்க. கையை தூக்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க டாடி. உங்க வாக்கு தத்துவம் இந்த பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு அப்படியே உள்ள போகட்டும், அப்படியே செயல்பட ஆரம்பிக்கட்டும். உங்க கோல் உங்க தடி என்னை தேற்றும் என்று தாவீது சொன்னது சும்மா கிடையாதுங்க. அந்த காலத்துல கோல் எதுல இருந்து வரும் என்றால், 2 மரங்களிலிருந்து எடுப்பாங்க. எத்தனை மரத்துல இருந்து? 2 மரத்துல இருந்து எடுப்பாங்க. ஒன்னு வந்து தேவதாரி மரம். என்ன மரம்? சைப்ரஸ் ட்ரீ. இன்னொன்னு வந்து ஆல்மண்ட் ட்ரீ, வாதுமை மரம். Those days they took the staff from 2 different trees, one from the tree of cypress, the another one from the tree of almond. So throughout the Bible, in the Old Testament, whoever carried the staff, those staff were from these 2 trees. பழைய ஏற்பாட்டுல அவர்கள் சுமந்த கோல்னா குச்சிக்கு, அவ்வளவுதான். Imagine this is the staff. இதுதான் கோல் என்று பார்த்துக் கொள்ளுங்க. Those days, அந்த நாட்கள்ல, பழைய காலங்கள்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் காலத்தில் பத்திரம் எழுதுவதற்கு, என்ன எழுதுவதற்கு? To write the agreement, they did not have papers in the Old Testament. அந்த காலத்துல அவர்களுக்கு தாள் இல்ல, பேப்பர் கிடையாது. என்ன கிடையாது? So அதனால they used these staffs as agreements. இந்த கோலை தான் அவர்கள் பத்திரமாக, சொத்து பத்திரத்துக்கு இதுல தான். என்னன்னா இன்னைக்கு இஸ்தான்புல்ல, even today in Istanbul, the staff of Moses is protected. It's preserved there. மோசேயின் கோலை இன்னும் அங்க வச்சிருக்கான்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கோலை போய் பாருங்களேன், அதுல நிறைய விஷயம் எழுதி இருக்கும். நிறைய விஷயம். ஏன்னா on the staff they write all their promises. அவங்க their property details வந்து கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா எழுதி இருக்கு. கவனிங்க, இப்போ இருக்கிற மாதிரி அந்த நாட்கள்ல தெரு, மாடி, 3வது குறுக்கு சந்து, ஐயர் 4வது தெருலாம் கிடையாது. அந்த காலத்துல மதுரையில ஒரு 4 பேர் தான் இருப்பான். அந்த பக்கம் என்னது, ஏதாவது ஒரு ஊர் சொல்லுங்க, சட்டுன்னு சொல்லுங்க. என்னது? வாடிப்பட்டி. இந்த பக்கம் வராத பட்டி, அந்த பக்கம் ஒரு போடி பட்டின்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு தாடிப்பட்டி. இந்த 4 ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்த வச்சு இதுல வாடிப்பட்டி அப்படின்னு எழுதிருந்துச்சுன்னா, வாடிப்பட்டிக்கு அவன் யாரு? சொந்தக்காரன். என்னது? Their property details were written on the staff. இப்போ இந்த கோலை யார் வைத்திருக்காங்களோ அவர்கள் பெயர் அந்த கோலின் நுனியில் எழுதப்படும். மோசேயோட கோலை போய் பாருங்க, கூகுள்ல போய் பாருங்க, அது மேல ஹீப்ரூல மோசஸ் எழுதி இருக்கும். The name of the owners will be carved on the top of the staff. இங்க மேல இந்த கோலின் நுனியில தான் பேர் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வாக்குத்தத்தங்கள் எழுதியிருப்பாங்க. கீழே
கவனிங்க, மற்ற எல்லாத்துக்கும் பத்திரத்துல ஊர் பேரு, இடம் பேரு எல்லாம் இருக்கும். ஆனா ஆபிரகாமின் கோல்ல மேல ஆபிரகாம் எழுதியிருக்கும், அதுக்கப்புறம் கீழே எழுதியிருக்கும் வாக்கு தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கும். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடினான் பாத்தீங்களா? டேவிட் ran away from Saul. இது இழுத்து நடக்கிறது. ஆனா ஓடினான். ஓடும்போது இவன் சும்மாவா குச்சியை பிடிச்சு உங்க குச்சி என்ன தேற்றுன்னு சொன்னான்? இதுல எழுதி இருக்கிற வாக்கு தத்தம், எத்தனை ஆயிரம் சவுல் என்னை துரத்தினாலும், எவ்வளவு பெரிய எதிரியின் சேனை என்னை துரத்தினாலும், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தத்துக்கு ஈடு. இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். David held the promise of God and said, Lord, your staff will comfort me. உங்க கோல்ன தேற்றும். எத்தனை பேர் கொஞ்சம் கையை உயர்த்தி பிடிக்க விரும்புறீங்க? இப்படி இப்படி பிடிச்சுக்கோங்க, குச்சியை பிடிச்சுக்கோங்க. அந்த குச்சியை பாருங்க, வாக்குத்தத்தம் தெரியட்டும். உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் துரத்துது. நீங்க எப்ப அழிவீங்கன்னு ஒரு கூட்டம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. இன்னும் எப்படி உங்களை அசிங்கப்படுத்தலாம்னு ஒரு கூட்டம் பிளான் பண்ணிட்டு இருக்குது. இவ்வளவு நடந்தாலும் என் கண்ணு என் பின்னால எத்தனை பேர் வாராங்கன்னு பாக்குறத விட எனக்கு முன்னால கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு நான் சொல்லுவேன், உங்க வாக்கு தத்தம் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் பொல்லாப்புக்கு தேவரீர் உமது கோல் நீங்க பாட்டுக்கு வந்து புதுசா ஒரு மேட்டர் அவுத்து விடுதியே, இது எப்படி நம்புறது? இந்த குச்சிய, இந்த கோலை பழைய ஏற்பாட்டில் அடகு வைத்து, எதை வச்சு? எத்தனை பேருக்கு யூதா தாமாரின் கதை தெரியும் பைபிள்ல? யூதா என்கிற மனிதன் தாமாரோடு தப்பு செய்யறான். தப்பு பண்ண உடனே அப்போதைக்கு கொடுக்க கூலி இல்ல. அப்ப இந்த அம்மா சொல்லுது, உங்க கையில இருக்கிற கோலை கொடுத்துருப்பாங்க, நம்ம அதெல்லாம் பாத்துக்கிறது. என்னது? ஏக்கா குச்சி அடகு வச்சுட்டு போறான். நீங்க முத்தூட்டு பேங்குக்கு நாளைக்கு போங்க, 2 கொய்யா குச்சி, 3 மாங்காய் குச்சி, 2 தேங்காய் குச்சி, வரிசையில நின்னுதான் பாருங்க. செல்லான நிரப்புங்க, போய் கவுண்டர்ல கொடுத்து எவ்வளவு வேணும்? ஒரு 2 லட்சம் போதும். என்ன கொண்டு வந்திருக்கிய? செயினா, மோதிரமா, கம்மலா? குச்சி கண்ணா, குச்சி. முதல்ல சிரிப்பாரு, ரெண்டாவது சீட் நீங்க எப்படித்தான் அடிக்கிறார். ஆனா பழைய ஏற்பாட்டுல குச்சி அடகு வச்சாங்க. The staff had value, money value in the Old Testament. நான் ஒன்னு சொல்றேன், உங்க கையில இருக்கிற வாக்கு தத்தத்தை நீங்க வெறும் வாக்கு தத்தமா மட்டும் பாத்தீங்கன்னா அது வாக்கு தத்தமா மட்டும் இருக்கும். ஆனா இந்த வாக்கு தத்தத்துக்கு பின்னால எனக்கு ஒரு பெரிய சொத்தே இருக்கு. இந்த வாக்கு தத்தத்துக்கு பின்னாலதான் என் கார் இருக்கு. இந்த வாக்கு தத்தத்துக்கு பின்னாலதான் என் பிசினஸ் இருக்கு. இந்த வாக்கு தத்தத்துக்கு பின்னால எனக்கு தங்கம் இருக்கு, செல்வம் இருக்கு. இந்த வாக்கு தத்தத்துக்கு பின்னால எனக்கு ஆரோக்கியம் இருக்கு. இந்த வாக்கு தத்தத்துக்கு பின்னால எனக்கு சொந்த வீடு இருக்கு. எப்படி? இவன் குச்சியை வச்சுட்டு அடகு வச்சுட்டு போறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா அந்த குச்சிக்கு எவ்வளவு வல்லம் இருக்குன்னு? ஹலோ ஹலோ ஹலோ. இந்த குச்சியை அடகு வச்சுட்டு மறுபடியும் வந்து மீட்டுட்டு போறாரு. குச்சிக்கு வல்லம் இருந்துச்சு, அதாவது அந்த குச்சிக்கு வந்து வேல்யூ, மதிப்பு இருந்துச்சு. ஆபிரகாமின் குச்சியில மேல என்ன பேர் எழுதியிருக்கும்? அப்போ அவனுடைய வாக்கு தத்தம் என்னது? இவங்க என்ன செய்வாங்க? இந்த குச்சியை வந்து கவனிங்க, சும்மா அப்படி பார்த்தா அப்ப எல்லாரும் ஊருக்குள்ள குச்சியோட தெரியலாம்ல? என்னது? ஆளாளுக்கு ஒரு குச்சியை பறிச்சு வந்து எனக்கு தான் காணான்னு சொந்தம். குச்சி இருக்கு தம்பி, குச்சி இருக்கு, குத்தி விடுவாங்க. ஆனா எப்படி இந்த குச்சி வேல்யூ உள்ளதாகும் சொல்றேன். இந்த குச்சிய சாதாரணமா அல்ல, பயபக்தியோடு
ஆசாரியின் இடத்துல கொண்டு போய் எல்லார் முன்னாலையும் பத்திரம் தானே, பத்திரம் எழுதுறாங்க. எல்லாரும் முன்னாலையும் எல்லாருடைய சமூகத்துல இதுல எழுதப்பட்டு அங்கே ஒரு ஆட்டுக்கிடா பலியிடப்படும். என்ன பலியிடப்படும்? They will do a sacrifice. They will sacrifice a goat or ram in the Bible. அதுக்கப்புறம் அந்த ரத்தம் வருது பாத்தீங்களா, அந்த ரத்தத்தை அந்த குச்சியில வாக்குத்தத்தத்தின் மேல ரத்தத்தின் தெளிப்பு வந்துட்டாலே உங்க குச்சி இல்லங்க, அந்த குச்சிக்கு பின்னால பரலோகத்தின் அக்ரிமெண்ட். இன்னைக்கு சிலர் சும்மா வாக்குத்தத்தத்தை புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஒருவருடைய ரத்தம் அந்த குச்சியின் மேல இருக்கு. அதனாலதான் எத்தனை முறை பிசாசு உங்க வாக்குத்தத்தத்தை அழிக்க நினைச்சாலும், உங்க அபிஷேகத்தை தொட நினைச்சாலும், உங்க அழைப்பை எடுக்க நினைச்சாலும், உங்க ஊழியத்தை தடுக்க நினைச்சாலும், பரலோகத்தின் தூதர்கள் இறங்கி வந்து இதன் மேல் இருக்கிற ரத்தத்திற்கு மகிமை. ஆபிரகாமின் குச்சியில் ஆபிரகாமின் பெயர் மேலே எழுதப்பட்டிருக்கும், வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கும். உடன்படிக்கை செய்யும் பொழுது பலியிடப்பட்ட ஆட்டுக்கடாவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும். நீங்க எல்லாம் ஒண்ணு கவனிச்சுக்கிடணும். பழைய உடன்படிக்கையில மேல பேர் இருக்கும், நடுவுல வாக்குத்தத்தம் இருக்கும், ஆனா கீழே சிக்னேச்சர் இருக்காது. என்ன இருக்காது? அதனாலதான் அவங்க எல்லாம் ஜெபிக்கும் போது யாவே அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. முடியும் போது இந்த நேம் ஆஃப்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் தான் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சுட்டு கடைசியில ஒரு கையெழுத்து போடுவோம் பாருங்க, இயேசுவின் நாம. I prophesy over every believer in this place that one signature called the name of Jesus is right now releasing all your promises from heaven. இப்போ அந்த ஒரு கையெழுத்து சொர்க்கத்திலிருந்து பரலோகத்திலிருந்து எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் இப்பொழுது கட்டளையிட்டு அதை உங்க குடும்பத்தின் மேல இப்போ சாங்ஷன் பண்ணுது. விசுவாசிக்கிறவங்க வேற மாதிரி கையை தட்டணும். பேங்க் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் கையெழுத்து போட்டா ஸ்டேட் பேங்க்ல செல்லும். கனரா பேங்க்ல போட்டார்னா கனரா பேங்க்ல பணம் எடுக்கலாம். ஐஓபில போட்டீங்கன்னா ஐஓபில எடுக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆந்திரா பேங்க்ல போட்டீங்கன்னா ஆந்திரா பேங்க்ல போய் எடுக்கலாம். ஆனா இயேசுவின் நாமம்னு போட்டீங்கன்னா நீங்க உலகத்துல எங்க போனாலும் உங்க பின்னால ஒரு தூதர் கூட்டம் வந்து நின்னு உங்க வாக்குத்தத்தத்தை உங்க கையில பத்திரமாய் வாங்கி கொடுக்கிற வரைக்கும் பரலோகத்தின் பேங்குக்கு லீவே கிடையாது. இப்பதான் எல்லாம் பிரிஸ்கா இருக்கு. இப்போ இந்த ஸ்டாஃப் வந்து பழைய ஏற்பாட்டுல நிறைய வேலையை பண்ணிருக்கு. இப்ப இமேஜின் பண்ணுங்க, இந்த ஸ்டாஃப் ஒருத்தன் தூக்கிட்டு பார்வோனுக்கு முன்னால போறான். என்னது? யாரு? Now Moses took this staff before Pharaoh. ஒரு நிமிஷம், எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? First 40 years he lived in the palace, yet he had no guts to appear before Pharaoh. முதல் 40 வருஷம் அரண்மனையில தான் வாழ்ந்தான், பிறந்தான், வளர்ந்தான். பார்வோன் முன்னால போய் நிக்கிறதுக்கு தைரியம் இல்ல. அடுத்த ஒரு 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கும்போது எங்க அப்பா சொன்னார், போடா. எப்படி போறது? உன் கையில ஒண்ணு இருக்குடா. கோலை கொண்டுட்டு போறான். வாக்குத்தத்தம் ஒன்னவே சேலஞ்ச் பண்ற சில பார்வோன்கள் முன்னால் இந்த வருஷம் உன்னை கொண்டு நிப்பாட்டும். எத்தனை பார்வோன்கள் உன்னை தேசத்திலிருந்து வேர்பிடுங்க நினைத்தாலும் அத்தனை பார்வோன்கள் முன்னால தேவன் உன் வாக்குத்தத்தத்தை கனம் பண்ணுகிற ஆண்டு இதுன்னு விசுவாசிக்கிறவங்க நீங்க வேற லெவல்ல கையை தட்டணும். இந்த வருஷம் உன் வாக்குத்தத்தம் சில அரண்மனைகளை இது போதாது. இந்த வருஷம் உங்க வாக்குத்தத்தம்
சில ராஜாக்களுடைய இருதயங்களை கலங்க பண்ணும். இந்த வருஷம் உங்க வாக்குத்தத்தம் சில பார்வோன்களின் அரியணையை அசைக்கும். இந்த வருஷம் உங்க வாக்குத்தத்தம் Moses walked before Pharaoh with this promise. What stuff? இப்போ மோசே சொல்றாரு, எங்களை விடு, நாங்க ஆராதிக்க போறோம். Leave us, we want to worship. இப்போ மோசே சொல்றான், என்னடா பண்ணுவ அப்படின்னு பார்வோன் கேட்டோன்னு மோசே இப்ப பாரு டப்புன்னு he threw the staff on the floor. இந்த கையில இருக்கிற கோலை கீழே போடுறான். இது என்னவா மாறுது? The staff turned into a snake. ஆமாவல்லையா? உடனே நம்ம ஆட்கள் பார்வோன் இப்ப அவங்க மெஜிஷியன்லாம் Pharaoh called for his magicians. All the magicians come. பார்வோன் முன்னால வந்து நிக்கிறாங்க. Moses turned the staff into snake. மோசே தன்னுடைய கோலை பாம்பா மாத்திட்டான். Come on, make your staffs into snakes. உங்க கோலெல்லாம் பாம்பா மாத்துங்க. எல்லாம் பாம்பா மாறிடுச்சு. இதுல என்ன மேட்டர்னா மத்த ஸ்டாஃபுக்கு ரெஸ்டோரேஷன் கிடையாது. The magician's staffs never had a restoration, but Moses' staff had a restoration. அவங்க போட்டாங்க, பாம்பு பாம்பா இருந்துச்சு. ஆனா நம்ம ஆளுடைய குச்சி வாக்குத்தத்தம் மற்ற எல்லாவற்றையும் விழுங்கினது. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் சில சர்ப்பங்களை விழுங்கும். இந்த வருஷம் வீட்டுல குடியிருக்கிற சில தரித்திரம் என்கிற சர்ப்பத்தை ஆசீர்வாதம் என்கிற வாக்குத்தத்தம். இந்த வருஷம் குடும்பத்துல சுகம் என்கிற வாக்குத்தத்தம் வியாதி என்கிற இது போதாது, இது போதாது, இது போதாது. Come on, if you trust in the word of God and his promises, அவர் வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்கன்னா எவ்வளவு சர்ப்பனாலும் நீ சூழ்ந்து வரட்டும் தம்பி. I am not bothered. What I am surrounded by. என்ன சுற்றிலும் எத்தனை பாம்பு வந்தாலும் என் கையில ஒரு கோல் இருக்கும் வரை, என் கையில வாக்குத்தத்தம் இருக்கும் வரை பாம்ப விழுங்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆரோன் ஒருத்தர் இருந்தான். என்னது? After many centuries or years, there was a man called Aaron. இப்போ ஊருக்குள்ள பிரச்சனை, யார் உண்மையான priest? There was a confusion in the land that who is the real priest. So God commanded, tell all the tribes to bring their stuff. ஆண்டவர் சொன்னார், எல்லா கோத்திரத்திலிருந்து ஒரு குச்சை கொண்டாங்கடானார். Tell Aaron also to bring his staff. உங்க அழைப்ப, உங்க ஆசாரியத்துவத்தை உங்களை விட்டு எடுக்க நினைக்கிற மற்ற 11 கோத்திரத்தை விட இதற்காகவே அழைக்கப்பட்ட உன் கோத்திரத்துக்காக everybody brought their stuff. 12 staffs inside. 12 குச்சி இருக்குங்க. ஆனால் சூரியனின் உதவி இல்லாமல், தண்ணீரின் உதவி இல்லாமல், நல்ல விளை நிலத்தின் மண்ணின் உதவி இல்லாமல், without the favor of sunlight, without the favor of water, without the favor of a good soil, overnightல ஒரு ராத்திரியில ஒரு குச்சி மேல வருது. One staff budded, it gave fruits also. இப்போ உங்க மேல தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னை சுற்றிலும் உன்னோடு போட்டி போட எத்தனை கோல்கள் வந்தாலும், தேவ பிள்ளையே, உன் கோலில் இருக்கும் வாக்குத்தத்தம் ஒரு ராத்திரியில முளைக்கும், விளையும், காய் கொடுக்கும், கனி கொடுக்கும். ஒரு ராத்திரியில தேவன் உன் வாக்குத்தத்தத்தை முளைய பண்ண Come on, glorify Jesus.
enough. ஒரு ராத்திரி போதும். மத்த 11 குச்சியும் படுத்தே இருக்கான். நினைச்சா சிப்பு சிப்பா வருது. The rest 11 staff, they were resting, but this one staff sprouting. மற்ற 11 தூங்கிரும். நாங்களும் இருக்கோம்ல, நாங்க அப்படின்னு எல்லாம் 11 தூங்க வச்சிருவாரு. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க தான் டாடின்னு புடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க. மத்த 11 படுத்திருக்கும், இது மட்டும் தேவன் உன் வாக்குத்தத்தத்தை விளைய செய்வார். Are you excited to see your staff being sprouted this year? உங்க கோல் துளிர்த்திருப்பதை உங்கள் எதிரிகள் கண் இந்த வருஷம் பார்க்கும். கை தட்டணும், விசுவாசம் ஆமென் சொல்லி தட்டணும். கொஞ்சம் அந்நிய பாஷை படகரதலதர படகரதி அந்தலதரோ சச்சே. இந்த கோலின் மகத்துவம், the glory of this staff. நான் சொன்னேன் இந்த குச்சி எதிலிருந்து எடுக்கப்படுகிறது? தேவதாரி மரம். 2 மரம், தேவதாருன்னு ஒன்று இருக்கு, தேவதாரின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்னு என்ன மரம்? வாதுமை மரம். இப்ப ஆரோனின் கோல் என்ன பழத்தை கொண்டு வந்துச்சு? வாதுமை கொட்டை. என்னது? வாதுமை பழங்களை கொடுத்து. என்ன கொடுத்துச்சுங்க? வாதுமை பழங்களை கொடுத்துச்சு. சரி, இந்த ஸ்டாஃப் ஒவ்வொருத்தர் கையிலயா வந்துகிட்டே இருந்துச்சு. தாவீது சும்மா ஒரு வெறுங்குச்சியை பிடிச்சிட்டு உங்க கோலும் உங்க தடியும் என்னை தேற்றும் சொல்ல அவனுக்கு இருக்க கிடையாது. ஒரு தேசத்தின் ராஜா, ராஜாக்களா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் வார்த்தையின் மகிமை தெரியும். ராஜாக்களாய் தங்களை பார்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் வார்த்தை சொத்தாய். நீங்க எந்த மதமோ எந்த ஜாதியோ எனக்கு தெரியாது. ஆனா ஒன்ன நான் சொல்றேன், வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் இயேசு சொன்ன வார்த்தை அழிவதில்லை. இந்த ராத்திரி உன் வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்குன்னு சொன்னார்னா நாளைக்கு காலையில நீ வேற மனுஷன். இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுல இழந்ததெல்லாம் திரும்ப வரும்னு சொன்னார்னா நாளைக்கு காலையில நீங்க வேற மனுஷன். இன்னைக்கு ராத்திரி உன் பிசினஸ் மறுபடியும் மேல வரும்னு சொன்னார்னா திங்கக்கிழமை உன் கல்லாப்பட்டி நிறையும். இந்த ராத்திரி உன் ஊழியம் மறுபடியும் மேல வரும்னு சொன்னார்னா இதுவரைக்கும் இருந்த புகழை விட, இதுவரைக்கும் இருந்த யூடியூப் வியூஸை விட, இதுவரைக்கும் உன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்களை விட, இதுவரைக்கும் உன் மூலமாய் சுகம் பெற்றவர்கள் இயேசுவினிடத்தில் வந்த நபர்களின் எண்ணிக்கையை விட 2019 இந்த செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இனி 1000 மடங்கு. இந்த குச்சி ரொம்ப மோசமான குச்சிங்க. இது எதிரிகளுக்கு, எனக்கு நேசமான குச்சி. என் கார்ல போகும்போது இந்த குச்சி தான் வாக்குத்தத்தம் தான். நான் படிக்கும் போதும் வாக்குத்தத்தம், சமைக்கும் போதும். பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் ஒரு குச்சியை பிடிச்சிடலாங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் இத்தனை குச்சியை வச்சிருக்கு. ஏன்னா அங்க ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கின் வாக்குத்தத்தம். ஆனா உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம். இந்த ராத்திரி உங்க மேல டிக்ளேர் பண்றேன். For Abraham only Abraham's blessing, for Isaac only Isaac's blessing. Old Testament people claimed only their blessings, but here today Bible says for all the promises are yes and amen in Christ Jesus. How many want to receive all the blessings here?
எத்தனை பேர் எல்லாவற்றையும் அள்ளிட்டு போக வந்துரு சொல்லுங்க இயேசு. நீங்க என்ன ஆபிரகாம முன்னுதாரணமா ஆபிரகாம படிக்கணும், என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆபிரகாமை விட மேலானவருங்க இருக்கிறார். தேவாலயத்திலும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் இங்க இருக்கிறார். சாலமோனை பார்க்கிறதுக்கே ஒரு ராணி தூரத்துல இருந்து ஒன்னு ராஜாக்கள் இருக்குங்க. அந்த அம்மா பரிவாரத்தோட வந்துச்சு. என்னதோட வந்துச்சு? அப்படி என்னையா இவன்ட்டு இருக்கு? ஒரு வாக்கு தத்தம் பக்கத்து ஒரு ராணியவே கொண்டு வரணும். வா மேல இருக்கிற எக்கச்சக்க கொள்ளையத்த வாக்கு ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். Kings will come in search of you. Queens will come in search of you. Nations will come in search of you. Because you don't carry one staff. You carry the entire staff. The entire staff. எல்லா வாக்குத்தத்தங்களும் நீங்க எப்ப பார்த்தாலும் அடுப்புல போட்ட எண்ணெயில போட்ட கடுகு மாதிரியே துள்ளிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். டான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். நாங்க என்ன டான்ஸ் கிளாஸ்க்கா போயிட்டு வந்த இத்தாலிக்கு? நான் திருநெல்வேலிக்காரன். அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சவன். எங்க சர்ச்சில் வெக்கப்படுறதுல நம்ம தான் முத ஆளு. எப்படி டான்ஸே ஆட மாட்டேன். அந்த பிள்ளை பார்க்கும்ல, அந்த ஆண்டி பாப்பாவில் அந்த அங்கிள் யசுவாவில்ல. பைபிள் காலேஜ்ல டான்ஸ் ஆட மாட்டேன், பிடிக்காது, வேற ஒண்ணும் இல்ல. அது என்னத்த டான்ஸ் ஆடி அப்படியும் அவங்க. ஆனா இல்ல எங்க ஊர்ல அப்படிதான் பேசுவாங்க. எங்க ஊர்ல அது ஒரு பெண்டிகாஸ்டல் லாங்குவேஜ் அவ்வளவு. ஆனா என் வாழ்க்கையில நான் உடைக்கப்பட்டு இப்போ இல்ல, இப்போ நீங்க பாக்குறலாம் 2010லயே நம்மளை செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஊழியமே வேண்டான்னு வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ அவங்க உட்காரும் போது ஒரு வருஷம் என் ஃப்ரெண்டு வரல, என் கூட வேலை பார்த்தவங்க வரல, ஊழியம் பண்ணவங்க வரல, என் சர்ச்சில் வளர்ந்தவங்க வரல. என் கல்யாணத்துக்கு நான் வளர்ந்த இடத்துல இருந்து ஒரு கிறிஸ்டியன் கூட வரல. என் கல்யாணத்துல பரிமாறினதெல்லாம் முஸ்லிம்ஸ் தான். என் கல்யாணத்துல வரவேற்பறையில் உட்கார்ந்தது 2 ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சொல்றேங்க, இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ரொம்ப நல்லவங்க. கிறிஸ்துவை உடைய கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள். அங்கிருந்து when I quit my ministry, when I went away from God, he came to my room. There started this dance. அங்க ஆரம்பிச்ச டான்ஸ் தான் இது. எனக்கு தெரியும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த கோல் எதுல இருந்து தயாரிக்கப்பட்டு சொன்னேன்? தேவதாரி மரம், வாதுமை மரம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் இதுல தான் செய்யப்பட்டது. ஆபிரகாம் வைத்திருந்த கோலை விட, ஈசாக்கு சுமந்த கோலை விட, யாக்கோபு சுமந்த கோலை விட இவர் சுமந்த கோல் பெரியது. Jesus carried the cross. This cross was also made out of cypress tree. Abraham carried his own blessing. Abraham தன் சுய ஆசீர்வாதத்தை சுமந்தான். Isaac carried his own blessing. ஈசாக்கு தன் சுய ஆசீர்வாதத்தை சுமந்தான். All selfish people.
But this man, this 33 years old young man, 33 வயசு நிறைந்த நசரேயனாகிய இயேசு என்கிற வாலிபன், தனக்காக அல்ல, not for him, he carried my cross. அவர் என் சிலுவையை சுமந்தார். மற்றவர்கள்லாம் அந்த கோல்ல இரத்தத்தை, Old Testament, they sprinkled the blood of the goat or the ram over the stuff. But how many know my stuff which Jesus carried? இயேசு சுமந்த என்னுடைய கோல்ல தான் மேலிருந்து கீழ வரைக்கும் இரத்தம். From top to bottom, my stuff was full of blood. The blood of Jesus. Hey, ஆட்டு இரத்தமே ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். If the blood of the ram could fulfill the promise of Abraham, how much more the blood of Jesus will do? இயேசுவின் இரத்தம் எத்தனை அதிகமா என் வாக்குத்தத்தங்களை கையே ஏக்கா உங்களுக்கு தான் பேசுறேன். இனி 1 2 இல்ல, மொத்தமா கொடுப்பாரு. If Jesus wanted, he could have commanded one of the angels to carry his cross. இயேசு நினைச்சார்னா, எங்க பாருங்க, உலகம் எவ்வளவு பெரிய உலகம். The universe is very big. ஆமாவா இல்லையா? இதவே உள்ளங்கையில வச்சிருக்கிறாரு. He has this whole universe in the you know, in his hands, in his palms னு வெச்சுக்கோங்க. Cross was not a big deal to Jesus. சிலுவை ஒரு பெரிய வெயிட்டே கிடையாதுங்க. If he wanted, அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஏஞ்சலை கூப்பிட்டு, hey Gabriel, come here, carry my cross. அப்படி சிலுவை அந்தரத்துல வந்திருக்கும். எல்லா போர்ச்சவனும் மெண்டலா இருப்பாங்க. மச்சி இது சாதாரண ஆள்ல மச்சி, இது மத்த எல்லாம் சிலுவை தோல்ல சுமந்தாங்க, இதனடா ஏர்ல பறக்கு, விக்கு 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 விக்கு. But Jesus did not do it. He wanted the staff to be covered by his blood. சிலுவைக்கு போறதுக்கு முன்னால வாக்குத்தத்தத்தை எல்லாம் தன் இரத்தத்தால நினைக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு சந்ததி வருது. இவங்க ஒரு வாக்குத்தத்தத்தை கூட மிஸ் பண்ணிட்டு மேல போயிடக்கூடாது. 100க்கு 100 வாக்குத்தத்தத்தை அனுபவிப்பதற்காகவே அந்த எருசலேமின் வீதிகளில், in the streets of Jerusalem, my darling Jesus Christ, he carried my cross because he wanted his blood to cover all my promises. அவருக்கு தான் கொண்டாட்டம். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கிட்டு போறாரா இல்லையா? ஏன் தூக்கிட்டு போறாரு? 12 சீசன் இருந்தானா இல்லையா? ஹலோ, 12 disciples were there, ஆனா எல்லாம் all ran away. This was heaven's plan. இது பரலோகத்தின் திட்டம். ஏன்னா he didn't want any Jew to touch the cross first. சிலுவையை எந்த யூதனும் முதல்ல தொடக்கூடாது. This completed promise, பூரணப்படுத்தப்பட்ட இந்த வாக்கு தத்துவம் இயேசு சொன்னாரு. இயேசு நினைச்சாரு, இத ஒரு யூதன் கையில நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கல, ஒரு புறஜாதியின் கையில நான் கொடுக்க போறேன். Jesus wanted to hand the cross over to a Gentile. Jew யாரு? Who is a Jew? All qualified, எல்லா தகுதியும் உடையவன், பிறப்பில் யூதன், மேல் ஜாதி, மேல் குலத்தவன், உபவாசிக்கிறவன், ஜெபிக்கிறவன், காணிக்கை கொடுக்கிறவன், தசமபாகம் கொடுக்கிறவன், நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவன். But he wanted to hand
cross over to a Gentile who was unqualified. ஒரு தகுதியும் இல்லாத சிரேனே ஊரானாகிய சீமோனுக்காக என் செல்லம் இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஒரு யூதன் பக்கத்துல வரல, ஒரு யூதன் பக்கத்துல வரல. இங்க பாருங்க, அவரை மாதிரி சில விஷயத்துல நடிக்கவே முடியாது. ஏன்னா ரியல் ஐடென்டிட்டியை வெளியே கொண்டு வருவார். உங்க அடையாளத்தை வெளியே கொண்டு, ஏங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க அவரு. தெருவில் நடந்து போறாரு, ஒரு அக்கா வந்து அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுருச்சு. A woman came and touched the edge of his garment. நம்ம ஆளு சொல்லிருக்கமே, சுப்புலட்சுமிங்க வா ஏகி தொட்ட. He knew who touched. ஐயோ நம்ம ஆளு, யார் தொட்டது? Who touched me? அப்புறம் அந்த அக்கா பையன், நான் தான், நீ நான் தான் சொல்றதுக்காகவே நடிப்பார் சில சமயம். இப்போ உன் வாழ்க்கையில சில அற்புதம் நடக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா திங்கக்கிழமை காலையில உன் வீட்டை ஒரு அற்புதம் வந்து இயேசு கிறிஸ்து வீதியில போறாரு. He was carrying the cross. இங்க பாருங்க, when Jesus was carrying the cross, அந்த மைக் ஸ்டாண்ட் தம்பி, உனக்கு எதுக்குல மைக் ஸ்டாண்ட் கொடு. இங்க பாருங்க, imagine this is the cross. Jesus was carrying this. இதை இயேசு சுமந்துட்டு போறார். எப்படி? அவர் நினைச்சார்னா சுண்டு வரல தூக்கிட்டு போயிருக்கலாம், சுண்டு வரல. ஆனா அவருக்கு ஒருத்தன் வரணும். If he wanted, he could have carried it by his little finger, but he wanted someone to come and take it over. போயிட்டு இருக்காரு. வசனம் சொல்லுது, சிரேனே ஊரானாகிய சைமன் from சிரேன். இன்னைக்கு அந்த பிளேஸ் ஆப்பிரிக்கால இருக்கு. Today that place is in Africa. Basically an African man came to take the cross. வசனம் சொல்லுது, he was a farmer. அவன் வயல்வெளிகளில் வேலை செஞ்சுட்டு, எங்க என்ன அப்படி பாக்கி எல்லாரும் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கிறாரு. மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், இந்த யூதர்களோட இந்த சுவிசேஷம் முடியக்கூடாது. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? இஸ்ரவேல மட்டும் இல்ல, ஆப்பிரிக்காவை, இந்தியாவை, தமிழ்நாட்டை, மதுரைய, புதூர, குட் சமாரிட்டன போறாரு. முடியல, அப்படியே விழுந்துட்டாப்ல, டப்புன்னு விழுந்துட்டாப்ல. எதுக்கு? அவன் கையை பிடிக்கிறதுக்கு. He was a farmer. ஃபார்மர்னா என்ன? அப்படியே கோட் சூட்டா போட்டு வந்திருப்பான். Do you think he was in a well perfect suit? How are you Jesus? ஃபார்மருங்க அந்த காலத்துல கோமணம் கட்டியிருப்பான். ஒரு he would have tied a little towel here. உடம்பு ஃபுல்லா சேரியா இருந்திருக்கும். All over his body full sand, soil, all mire எல்லாமே இருந்திருக்கும். சவதி எல்லாமே இருந்திருக்கும். ஒரு தகுதியும் இல்லாத ஒருவனை அவர்கள் வற்புறுத்தினார்களாம். They compelled him to touch the cross. Can I tell you something? You say you are disqualified. நீங்க சொல்றீங்க எனக்கு தகுதியே இல்ல பாஸ்டர். ஆனா இன்னைக்கு ராத்திரி சொல்றாரு, உனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, நீ இன்று ராத்திரி சிலுவையை தொடணும். Whether you feel qualified or disqualified, tonight heaven is compelling you to touch the cross. Hey, இப்போ சீமோன் கையில சிலுவை போறணும். நம்ம ஆளு மனசுல சிரிச்சிருப்பாரு, இதுக்கு தான் வந்தேன், I came for this. தூக்கிட்டு போறான். எங்க கொண்டு போறாரு? கொல்கத்தாவை கொண்டு போறாரு. நான் சொன்னேன், ஒரு குச்சியில ஓனருடைய பேர் எங்க எழுதிருக்கும்? எங்க எழுதிருக்கும்? எங்க? சரி, அதுக்கப்புறம் கீழே சிக்னேச்சர் வரைக்கும் வரல. இப்போ இயேசுவின் சிலுவையின் மேல ஒரு பெயர் எழுதினாங்க. There was a name written on the top of the cross of Jesus. Jesus of Nazareth, the King of Jews. நசரேனாகிய இயேசு யூதர்களின் ராஜா. இந்த கோலுடைய சொந்தக்காரர் யார் தெரியுமா? என் வாக்குத்தத்தத்தின் சொந்தக்காரர் யார் தெரியும்? Do you know the name of my owner?
பாருங்க, இந்த சிலுவையை கொண்டு கொல்கத்தால வச்சிட்டாங்க. All the Jews came. எல்லா யூதர்களும் வந்து தாங்க முடியல. They said, Pilate, பிலாத்துவே, remove that name. அந்த பெயர் எடுத்துருன்றான். பிலாத்து சொல்றாரு, எழுதுனது. பிலாத்துக்கு ஒரு ரெவலேஷன். இந்த பெயர் இவருக்காக அல்ல, 2000 வருஷம் கழிச்சும் ஒரு சந்ததி அவ்வளவு பெரிய அடைமழையில ராத்திரி 7 மணிக்கு குட் சமாரிட்டன்ல உட்கார்ந்து இவருடைய நாமத்தை சொல். INRI, Jesus of Nazareth, the King of Jews. No others understood the meaning of this. மற்ற யாருக்கும் இதுல எழுதப்பட்டதில் உள்ள அர்த்தம் தெரியல, ஆனா யூதர்களுக்கு தெரியும். What was the main accusation that they kept on Jesus? இயேசுவின் மேல அவர்கள் வைத்த முதலாவது மிக முக்கியமான குற்றச்சாட்டு தெரியுமா? For two reasons he was crucified. 2 காரணத்துக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். 1, இந்த தேவாலயத்தை, he said, I will destroy this temple. 1. 2, secondly, பிதாவை அப்பா என்று சொல்லி தன்னை பிதாவுக்கு சமமாக்கினார். ஹலோ, he called Abba Father. He called Yahweh as Abba Father, and he made himself equal to God. இப்போ என்னன்னா, இந்த பேர்ல உள்ள அர்த்தம் வேற யாருக்கும் தெரியலங்க, யூதர்களுக்கு தெரியும். யூதர்கள் பிதா என்று சொல்லுகிற அந்த நாமத்தின் பெயர் என்ன? சத்தமா 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 சத்தமா. Now, Jesus of Nazareth, King of Jews. நசரேயனாகிய இயேசு யூதர்களின் ராஜா. இப்போ ஹீப்ரூல சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. யெஷுவா ஹனஸ்ராயி வமலக் ஹயஹுதன். எல்லாரும் சொல்லுங்க, யெஷுவா ஹனஸ்ராயி. அதாவது இயேசு, அப்புறம் வந்திருக்கு அங்க வந்து வெர்பு வேற மாதிரி வரும். யெஷுவா ஹனஸ்ராயி, அதாவது நஸ்ரேனாகி இயேசு. அதுக்கு அப்புறம் வமலக். வமலக் அப்படினா ராஜான்னு அர்த்தம். வமலக் ஹயஹுதன், யூதர்களின் ராஜா. இப்படி போடு அருவாளை. இவங்க இவ்வளவு நாள், so far they never wanted to see Jesus equal to God. First time on the cross they saw this name. இந்த 4 வார்த்தைகளின் முதல் எழுத்துக்களை மட்டும் பாருங்க. Look at all the 4 letters, the 4 first letters of these 4 words. இந்த 4 எழுத்துக்களின் 4 வார்த்தைகளின் முதல் எழுத்துக்கள். யெஷுவா Y, ஹனஸ்ராயி H, வமலக் W, ஹயஹுதன் H, Y H W H. யாவே யாவே யாவே. சிலுவையில் தொங்குவது சாதாரண மனுஷன் அல்ல. யாவே 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 யாவே. ஹalleluya. This is not an ordinary man hanging on the cross. Yahweh, but the creator of the whole universe. Yahweh, the creator of the whole universe. Yahweh, Yahweh, Yahweh is hanging on the Yahweh. Come on, put your hands together. Put your hands together. Nalla kai tatti. Nalla. The one who perfected your promise is not just a human being. உங்கள் வாக்குத்தத்தத்தை பூரணப்படுத்தினது ஒரு மனுஷன் அல்ல. Yahweh perfected it. Yahweh completed it. இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து சொல்றேன், இதுல பெரியவங்க சின்னவங்கன்னு ஆண்டவருக்கு முன்னால யாருமே கிடையாது.
உங்க வாக்குத்தத்தத்தை 100% ஒருவர் சிலுவையில நிறைவேற்றி விட்டார். ஆமென். நீங்க எந்த மதமோ எந்த ஜாதியோ, நீங்க அவருக்குள்ள வருவீங்கன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே அவர் உங்கள் வாக்குத்தத்தத்தை பூரணப்படுத்துவார் என்றால், வந்த பின்பதாக நான் உங்களை அனாதையாக விட மாட்டேன். மதுரை குட் சமாரிட்டனே, இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளே, 2019 யாவே வானத்தையும் பூமியும் படைத்தவர் இயேசு என்கிற நாமத்தில் உன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி விட்டார். தலைக்கு மேல 2 கையை மட்டும் தட்டு. யாவே 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 Yahweh. Lift your hands. Yahweh. 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 Rafeka. Rafeka. Yahweh. Rafeka. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. Yahweh. Stand to your feet and sing this. எத்தனை பேர் எழுந்து நின்று உயர்த்துறீங்க அவரை? Yahweh, Jesus is glorified in Madurai. Lift your hands, கையை உயர்த்தி. Yahweh,